ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஆறுமுகத்துக்கிட்ட அந்த வாழைத்தாரெலாம் எசைக்கு வந்து கம்மி விலைக்கு வாங்கி பெருசாக லாபம் பார்க்கணுங்கிற மாதிரி அந்த வியாபாரியெல்லாம் செட் பண்ணி ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் பைரவி வந்து அந்த நேரத்தில் அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லியும் வெளியூர் வியாபாரிங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆறுமுகத்துக்கு ரொம்ப பயம்தான். இருந்தாலும் பார்த்தா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியூர் வியாபாரிங்களாம் வந்துடுறாங்க. இப்போ பைரவி எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்ததுமே பார்த்தோம்னா ஆறுமுகத்தோட தோட்டத்துக்கு போய் அந்த வாழைத்தாரெல்லாம் பார்த்துட்டு வந்தோம், ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் உங்கள் விலையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் செம்ம பெரிய ட்விஸ்ட்டு என்னன்னா, ஏற்கனவே இவங்க பேசின அந்த 20 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா கம்மியாக பேசி எப்படிலாம் பயங்கரமாக திட்டம் போட்டு வச்சுருந்தாங்களா எசைக்கு அந்த வியாபாரிங்களாம் சேர்ந்து. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ விலை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பைரவி டக்குன்னு என்னன்னா 32 லட்சம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க 30 லட்சம் விற்கணும்னு சொன்னாங்கல்ல, அதனால் 32 லட்சங்கிறாங்க. என்னடா அவங்க 2 லட்சம் அந்த பக்கத்து வச்சு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா கடைசியில் 31 லட்சத்துக்கு வியாபாரத்தை பேசி முடிச்சிடுறாங்க. நிறைய ஆர்கியூமெண்ட்லாம் போது கடைசியில் பார்த்தோம்னா பணத்தை வாங்கிடுறாங்க. அந்த உள்ளூர் வியாபாரிங்க ரொம்ப அது ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தா ஆறுமுகத்துக்கு ரொம்ப சந்தோஷம், அன்னபூர்ணிக்கு சந்தோஷம். பைரவி செம சூப்பராக பணத்தை வாங்கி எல்லாம் அதாவது ஆன்லைனில் எல்லாம் ட்ரேடிங் பண்ணுறாங்க, வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையும் அவங்களுக்கு வந்து இப்போ மாற்றி விட்டுறாங்க. தொடர்ந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தா அன்னபூர்ணி வந்து பைரவி கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க. அடுத்து பைரவியை பார்க்கறதுக்கு அங்கே பார்த்தா ஆறுமுகம் போகிறாங்க. பைரவி பார்த்தோம்னா முந்திக்கிட்டு நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சுட்ட அப்படி இப்படிலாம் பேசு, அதெல்லாம் பேசாத, பஞ்சு டைலாக்லாம் பேசாத, இதெல்லாம் அன்னபூர்ணி அத்தைக்காக நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வழக்கம் போல் எப்பயும் பேசுகிற அந்த டைலாக்கையும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. நீ எனக்கு எதாவது செய்யறதுனா எனக்கு டிவைஸ் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆறுமுகம் வந்து ஒரு காலமும் நான் உனக்கு டிவைஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி வந்து அவங்களும் அந்த விஷயத்தெல்லாம் பேசி இவங்ககிட்ட சந்தோஷமாக பேசிட்டு நீ ஆறுமுகம் பைரவிக்கு ஏதாவது பெருசாக கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது கொடுத்தா பைரவி நீ அடிப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னப்பான்னு கேட்கும்போது பார்த்தோன்னா அன்னபூர்ணிக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு நான் கிஸ் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு குறும்புத்தனம் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்துவை காட்டுறாங்க. சிந்து பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கேன், இந்த மாதிரி டாக்டர் கூட வந்து சென்னைக்கு வந்திருக்கேன், டாக்டர் மீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அப்பா அம்மா 2 பேர்த்தையும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக அவங்கள காட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெடி ஆனதுக்கப்புறம் டாக்டர் வந்துடுறாரு, சிவா வந்துடுறாரு. சிவா வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் மீட்டுக்கு நான் மட்டும் தானே போகிறேன்னு சொன்னேன், உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஒரு மாதிரி காமெடியாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் அப்படி சோகமாக வெளியில் போகிறாரு. அப்படியே சிந்து பார்த்தோம்னா அப்படி கவலையாக அப்படி உட்காந்துருக்காங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ப்ரொமோ தான். ஈவினிங் பார்த்தா ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏன் சிவா அவங்க ஒய்ஃபை நீங்கள் கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லும்போது அவங்க கிராமத்துக்காரங்க படிக்காதவங்க கூட்டு வந்து அசிங்கமாயிடலன்னு சொல்லி சினேகா சொல்கிறாங்க. பின்னாடியே பார்த்தா சிந்து வந்து செம்ம அழகாக அந்த கவுன்லாம் போட்டுட்டு சூப்பராக வராங்க. அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. இது சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா நம்ம டுமாரோ ப்ரொமோ நீட்டாக பேசலாம். அப்படி இல்லைனாலும் கெஸ்ட் பண்ணி ஈவினிங்காக இன்னொரு ப்ரொமோ ஒன்று பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.